நான்வெஜ் சாப்பிட்டனால நான் விளக்கேற்ற முடியாது அப்படிங்கிறத அந்த இதை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா அசைவ உணவுக்கும் விளக்கேற்றுவதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஒருத்தருடைய அறிவு, ஞானம், தெளிவு இது எல்லாமே இந்த விளக்கின் ஒளியில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த விளக்கு ஒளி யார் வீட்டில் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து விளக்கேற்றுதல், ஆண்கள் விளக்கேற்றும் போது அந்த வீட்டில் பெண்கள் இருந்து ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது. ஒரு வீட்டில் பெண்கள் இருக்கும்போது ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது. ஏன் ஆண்கள் விளக்கேற்றக்கூடாதுன்னா, பெண்களே இல்லை அந்த இடத்தில் வந்து ஆண்கள் வந்து விளக்கேற்றலாம். பெண்களே இல்லாத இடத்தில் ஆண்கள் விளக்கேற்றலாம். பெண்கள் இருக்கிற வீட்டில் ஆண்கள் விளக்கேற்றினால் அந்த வீடு வந்து அவ்வளவு வீட்டில் வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம், ஒரு பெண்ணுடைய காரகத்துவம் நிறைந்து இருக்கிற வீட்டில் வந்து பெண் வந்து அந்த வீட்டை ஆளும் தன்மை உடையவளாகவும் ஆண் வந்து வெளி உலகத்தை ஆளும் தன்மையாகவும் பிரிக்கப்பட்டு இருக்குது. பெண் வந்து அந்த வீட்டு விளக்கேற்றி சமையல் கட்டை ஆண்டால் தான் அந்த வீடு வந்து ரியல் ஒன் ஆன்மீக சேனலுக்கு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் விளக்கேற்றுதல் வந்து எவ்வளோ முக்கிய பங்கு. தீப ஒளி வந்து நம்மளுடைய அறிவு கண்ணையும் ஞானத்தையும் அவ்வளோ கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்காக இருக்கும். இந்த தீப ஒளி, விளக்கினுடைய ஒளி வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லா பக்கமும் ஐஸ்வர்யமாக பரவுறது, அவ்வளோ சுபிச்சத்தை கொடுக்கும். அப்போது நம்ம டெய்லி விளக்கேற்றுவது அவ்வளோ முக்கியமான ஒன்று. எந்த எக்காரணத்து கொண்டும் விளக்கேற்றுவதை நிப்பாட்டக்கூடாது. அதாவது என்ன சமயத்தில் விளக்கேற்றக்கூடாதுன்னா, தீட்டு நேரங்களை விளக்கேற்றக்கூடாது. அதாவது தீட்டு நேரம்னா மாதம் வரும் பெண்களுக்கு வரும் தீட்டையும், அப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறந்த பிறகு வர தீட்டும் சரி, இறந்தவங்களுக்குள்ள தீட்டும் சரி, இந்த நேரங்களை நம்ம விளக்கேற்றுவது மிக தவறான ஒன்றாக இருக்கும். ஆனால் தீட்டு நேரங்களை தவிர மற்ற நேரங்கள் நம்ம விளக்கேற்றுவது ரொம்ப முக்கியமானது. முதல்ல வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒரு கோயிலுக்கு ஏதாச்சும் போகணும்னா, முதல்ல நம்ம வீட்டில் உள்ள விளக்கேற்றி அங்கே வந்து அந்த வீட்டில் உள்ள விளக்கேற்றி அதுக்கு ஒரு பிரசாதம் ஏதாச்சும் முந்திரி பாதாம் ஏதாச்சும் ஒன்று வச்சு கும்பிட்டுட்டு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து விளக்கை நிறைவேற்றிட்டு அதுக்கு பார்த்து நம்ம கோயில்களுக்கெல்லாம் போகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு கல்யாணம், இல்லாட்ட வீட்டில் சடங்கு, இல்லாட்ட பால் காய்ப்பு, அப்படி ஏதாச்சும் நம்ம வீட்டில் விசேஷ நாள்கள் அப்போ முதல்ல நம்ம வீட்டில் உள்ள நம்ம குடியிருக்கிற வீட்டில் உள்ள விளக்குக்கு விளக்கேற்றி அதுக்கு தீபாரணெல்லாம் காமிட்டு நெய்வேத்தியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டினுடைய சுப நிகழ்ச்சிகளை நம்ம செய்யணும். அந்த ஒளி வந்து அவ்வளோ சுபிச்சமான ஒளி. இந்த விளக்கை வந்து வேறு நான் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன், அதாவது நான் நான்வெஜ் சாப்பிட்றதுனால நான் விளக்கேற்ற முடியாது அப்படிங்கிறத அந்த இதை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா அசைவ உணவுக்கும் விளக்கேற்றுவதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஒருத்தருடைய அறிவு, ஞானம், தெளிவு இது எல்லாமே இந்த விளக்கின் ஒளியில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த விளக்கு ஒளி யார் வீட்டில் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து அறிவு, ஞானம், திறன் எல்லாமே திறன்பட இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த அறிவு, ஞானம், திறன்பட இருக்கணும்னா அங்கே வந்து உணவு பழக்கத்தை பேசிக்காக வச்சு நம்ம விளக்கேற்றுதலை நிறுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம விளக்கேற்று முறையில் நம்ம ஏதாச்சும் அசைவ உணவு சாப்பிட்டா கூட கைகால் அலம்பிட்டு ஈவினிங் நேரத்தில் நம்ம விளக்கேற்றுவதில் தவறு ஏதும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அசைவ உணவுக்கு வந்து எந்த ஒரு தீட்டு எதுவுமே கிடையாது. அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி அசைவ உணவுக்கு தீட்டாக இருந்தால் நிறைய மீனவர்களுக்கும் இல்லாட்டா நிறைய இந்த மாமிச கடை வச்சிருக்கவங்களுக்கும் நம்ம வந்து விளக்கேற்றுத முறையே இல்லாமல் போய்விடும். அதனால அசைவ உணவு சாப்பிட்டா நான் விளக்கேற்ற முடியாதுன்னா நம்ம வந்து நாமளே நம்ம வீட்டுக்குள் தீண்டாமை விதித்து நம்ம சாமி ரூம்ல நம்மளே தொடாமல் இருப்பது போல் இருக்கும். அதனால அந்த கொள்கையை வந்து நான் ஆதரிக்கவே மாட்டேன். அசைவ உணவு சாப்பிட்டா விளக்கேற்றக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு செயலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விளக்கேற்றுதல், ஆண்கள் விளக்கேற்றும் போது அந்த வீட்டில் பெண்கள் இருந்து ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது. ஒரு வீட்டில் பெண்கள் இருக்கும்போது ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது. ஏன் ஆண்கள் விளக்கேற்றக்கூடாதுன்னா, பெண்கள் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றும் போது அந்த வீட்டில் சுபிட்சம், மகாலட்சுமி அம்சம் எல்லாமே நிரம்பி இருக்கும். அதாவது ஒரு பெண் வந்து திருமணமாகி வீட்டுக்குள்ளே வரும்போது விளக்குடன் தான் வருவா. விளக்குடன் வந்து அந்த வீட்டை வாழ வைக்கும் தன்மையில் மாறுவா.
அப்படி வீட்டுக்கு விளக்கேத்து அவ வந்து வீட்டுல விளக்கேத்துறா இல்லையா, அவ கையால் வரக்கூடிய அந்த விளக்கு பெண் தத்துவத்துக்குரியது. மகாலட்சுமி முப்பெரும் தேவிகளும் அதுல உட்கார்ந்துருப்பாங்க. அந்த விளக்கில் மகாலட்சுமி அம்சம் அங்க குடியிருக்கும். மகாலட்சுமியாக நம்ம வீட்டு மருமகள் நம்ம வீட்டுல விளக்கேத்தினால் அந்த வீட்டுல சுபிச்சம் அவ்வளவு நல்லா இருக்கும். அதுதான் பெண் அந்த விளக்கு ஏற்றுறது அவ்வளவு சிறப்பாக ஒரு தன்மையாக இருக்கும். அதே இது ஒரு ஆண் ஏற்றும் போது, ஒரு பெண் இருந்த ஒரு ஆண் அந்த வீட்டில் விளக்கேற்றும் போது, அந்த வீட்டில் உள்ள பெண்கள் நோயிலையோ இல்லாட்ட ஏதாச்சும் ஒரு எந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லாட்ட ஒரு சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும், தன்னைத்தானே முடங்கிக்கிடுவாங்க. இந்த மாதிரி பெண்கள் மூமெண்ட் இல்லாத தன்மையில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்கள் நீங்க விளக்கேத்துனீங்கன்னா அந்த பெண்களுடைய எல்லா தன்மையும் குறைஞ்சு விடும் அப்படிங்கிறது. ஆனால் அவள் என்ன ஆண் ஆதிக்கம் பெற்றவளாக மாறக்கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால் பெண் வீட்டில் விளக்கேற்றி அவளுடைய அறிவையும் ஞானத்தையும் தெளிவையும் நம்ம பெருக்கணும். அதனால் பெண் வீட்டில் விளக்கேற்றணும். அந்த தெளிவு ஞானம் அறிவு எல்லாமே பெண்ணுக்கு இருந்தால்தான் அந்த வீட்டில் செல்வ நிலையும் நல்ல சண்டை சச்சரவும் இல்லாமல் சுமூகமாக ஒரு குடும்பம் நடத்தவும் முடியும். அதனால விளக்கேற்றுதல் அவ்வளோ முக்கிய பங்கு பெண்களுக்கு உண்டு. பெண்களே இல்லை அந்த இடத்தில் ஆண்கள் விளக்கேற்றலாம். பெண்களே இல்லாத இடத்தில் ஆண்கள் விளக்கேற்றலாம். பெண்கள் இருக்கிற வீட்டில் ஆண்கள் விளக்கேற்றினால் அந்த வீடு அவ்வளவு சுபிச்சமாக பெண்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது. எப்படி ஒரு வீட்டில் சுக்கிரனுடைய காரகத்துவம் ஒரு பெண்ணுடைய காரகத்துவம் நிறைந்து இருக்கிற வீட்டில் பெண் அந்த வீட்டை ஆளும் தன்மை உடையவளாகவும் ஆண் வெளி உலகத்தை ஆளும் தன்மையாகவும் பிரிக்கப்பட்டு இருக்குது. பெண் அந்த வீட்டு விளக்கேற்றி சமையல் கட்டை ஆண்டால் தான் அந்த வீடு சுபிச்சமான தன்மையை பெறும். இதே இது ஒரு ஆண் அந்த மாதிரி பண்ணினான்னா அந்த பெண் வெளியே நகர்ந்து அவ சம்பாதிக்கும் பயணத்தில் ஓடி விடுவாள். ஆண் வீட்டை நிர்வகிக்கும் தன்மையில் இருப்பான். அந்த மாதிரி பண்ணாமல் பெண் வீட்டை நிர்வகிக்கும் தன்மையும் ஆண் வெளியே போய் சம்பாதிக்கும் தன்மையாக இருந்தால் ரொம்ப வலிமையாக இருக்கும். அதனால சரி நானும் சம்பாதிக்கணும், என் கணவரும் சம்பாதிக்கணும். அப்போ நான் என்ன பண்றதுன்னா, கணவன் வெளியே சம்பாதிச்சுட்டு வந்தாலும் நீங்களும் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு ஒரு பெண் கையில் இருப்பது தான் சிறப்பாக இருக்கும். அதனால நீங்க வெளியே போயிட்டு சம்பாதித்து வந்தாலும் ஒரு பெண் வெளியே போய் சம்பாதித்து வந்தாலும் அவ வீட்டுல அவளுடைய தன்மையில் அவ வீட்டில் அவ விளக்கையும் அவளுடைய கிச்சனை அவள் ஆளும் தன்மையிலும் இருக்கணும். ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா மாமியார்கள் அவ்வளோ சீக்கிரம் மருமகளுக்கு கிச்சனையும் கொத்துச்சாவியும் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. கிச்சனை ஆளும் தன்மையை மருமகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கொத்துச்சாவியும் மருமகள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இதை ரெண்டும் பெரிய பொக்கிஷமாக வச்சிருப்பாங்க. அதே அவ்வளோ கிச்சன் ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு ஆளும் தன்மை பெண் ஆளும் தன்மையை நிர்வகிக்கும் இடமாக இருக்கும். அந்த இடத்தை நீங்க யார் கையிலும் கொடுக்கக்கூடாது. அதை நீங்க தான் அதை ஹேண்டில் பண்ணணும். அந்த கிச்சனை எப்படி நிர்வகிக்கணுங்கிறது. அதே போல் வீட்டுக்கு கொத்துச்சாவி எவ்வளோ முக்கியமோ அதே போல் அந்த கிச்சனும் நம்மளுடைய சாமி ரூமும் அவ்வளோ முக்கியமானது. அது விளக்கேற்றுதல் அதிமுக்கியமான பங்கு இருக்குது. எப்படி ஒரு நாளைக்கு 3 டைம் விளக்கேற்றுதல் மிக சிறப்பாக இருக்கும். காலை கோதூளி காலம், மத்தியானம் அபிஜித் நட்சத்திரத்தில் 12 மணிலேருந்து 12:15க்குள்ள, அப்புறம் மாலை கோதூளி காலம். மாலை கோதூளி காலம் 5:30லேருந்து 6:30க்குள்ள ஒரு விளக்கேற்றுதல். காலை கோதூளி காலம் சூரிய உதயத்திலிருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க விளக்கேற்றணும். சூரிய உதயம் எப்போ வருது 6லேருந்து 6:30க்குள்ள ஒரு விளக்கேற்றுதல். இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வ நிலை மட்டும் இல்லாமல் வீட்டில் தெளிவான பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப பெண்களால் தான் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸே வீட்டில் உருவாகுது. அந்த பெண்கள் தெளிவா அறிவா ஞானமாக ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு ஆண் தவறு செய்தா கூட அவனை எப்படி கண்டிக்கணும் பெண் ஒரு சமயூக புத்திம்பாங்க. அதை பயன்படுத்தி அவன் ஒரு ஆணை கண்டிச்சானா அது மிக சிறந்த நற்பலனை கொடுக்கும். அதனால விளக்கேற்றுதல் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமானது. கோயில்களில் ஆண்கள் விளக்கேற்றுவது, கருவறையில் ஆண்கள் கையாள்வது அது மிகப்பெரிய ஒரு ஹீட். அதை ஆண்கள் தான் தாங்க முடியும். ஆனால் வீடுங்கிற சின்ன ஒரு சாமி ரூமை அந்த கருவறை அந்த சாமி ரூமை பெண்கள் தான் கையாள முடியும். அதனால் அந்த பெண்கள் அந்த சாமி ரூமை சிறப்புடன் கையாண்டு வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.